நேயர்களே, நாம் இப்போ பேச போற ஒரு டாபிக் தமிழ்நாட்டில் பிஜேபி, அதிமுக, திமுக, நாம் தமிழர் இதுல 18% வெற்றியை அவர்கள் பெறப்போகிறார்கள். பாஜக அல்லது திமுக 38 தொகுதிகளை ஜெயிக்க போறாங்க. அதிமுக 3வது இடத்துல 19% வாக்களை தான் பெற முடியும். நாம் தமிழர் 6லிருந்து 8%. இப்படியெல்லாம் பேசப்படுது. நிலைமை என்ன பார்ப்போம். அண்ணாமலை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதுல உண்மை இருக்கா, உண்மை இல்லையா? உண்மையும் இருக்கு, உண்மை இல்லாமையும் இருக்கு. ஆனா நான் சென்னையில பல இளைஞர்களை பார்க்கும்போதும் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா, பொதுவா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழர்களுடைய உள்ளத்துல ஆழமா இருக்கு. யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆட்டோ ஓட்டுநர்கள், மீன் கடை வியாபாரிகள், பாதைகள்ல சிறு கடைகள் வைத்திருப்பவர்கள்ட்டெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு இருப்பதை நாம சென்னையில பார்த்தோம். குறிப்பாக அமைந்தகரை என்ற பகுதியில் நாங்க பார்த்தோம். அதே சமயம் எப்படி அப்போ 18% வர முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் எழுது. அதிமுக உண்மையிலே இல்லாம போயிடுமா, அல்லது திமுகவுக்கு மாற்றமாக அண்ணாமலை தான் வருவார் அப்படின்னு கேட்டா, இன்னும் சில இளைஞர்கள்ட்ட பேட்டி கண்டோம் அண்ணா நகர்ல. அவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கும், ஏன்னு கேட்டா நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனநிலையும் அவருக்கு ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்துது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றதையும் நாம பார்க்க முடியுது. இப்ப நாம இந்த 18% எப்படி பெறுவாங்க, இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா, அறிவு கொண்டு சிந்திக்கணும். எப்படின்னு பார்த்தா, பிஜேபி எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, குமரி மாவட்டத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி கவுண்டர் மக்கள் வாழ்கிற கொங்கு மண்டலத்திலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அது இல்லாமல் மற்ற பகுதிகளில் சராசரியாக நெல்லை, தூத்துக்குடியில் ஓரளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ராமநாதபுரம், இந்த மாதிரி சில தொகுதிகள், சிவகங்கை, இவையெல்லாம் அவர்கள் அடையாளம் கண்டிருக்காங்க. இப்ப மோடி தமிழ்நாட்டில் பெரிய பண்ண போறார் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செய்தார்கள் என்ற கேள்வி முதல்ல இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு விவகாரத்தில் பேசும்போது, பெனிஃபிஷரி பலனடைந்தவர்கள் அந்த பலனுக்காக நன்றி கடனை அவர்கள் போடுவார்கள். பாத்ரூம் கட்டி கொடுத்தா போடுவாங்க, அதே மாதிரி லோன் கிடைச்சா அவர்கள் போடுவார்கள். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பணிகள், வீடுகள் கிடைத்திருந்தா அதுக்கு போடுவாங்க. அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் மோடி சொன்ன மாதிரி பெரிய அளவில் திட்டங்கள் மக்களை வந்தடைந்ததாக தெரியவில்லை. முத்ரா வங்கி 43% பெண்கள் தான் தமிழ்நாட்டுடைய ஆண்டர்பிரைனர் இந்தியாவிலேயே அப்படிங்கிறது பெருமைக்குரிய செய்தி. நிச்சயமா அந்த அளவுக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல. அதே சமயம் ஒரே ஒரு உதாரணம், இந்த மழை வெள்ளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, ஆறுமுகநேரி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், ஏரல் இந்த பகுதிகளில் பெரும் அழிவை சந்திச்சு, தெற்காத்தூர், வடக்காத்தூர். ஆனா ஒரு பைசா கூட பிஜேபி அரசு கொடுக்கல. 950 கோடி நாங்க கொடுத்தோம்னாலும் அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்டது. இது மக்களுக்கு பெரும் மன வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 1000 ரூபாய் பெரிய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பேசுறது அவங்களுக்கு மைனஸா தான் பார்க்கப்படுகின்றது மக்களால. அதுல உதயநிதி மச்சான் சபரீசனும் 30,000 கோடி அடிச்சிட்டாங்க, எந்த கணக்குல வருது அப்படிங்கிறத பிடி தியாகராஜனுடைய ஆடியோவும் மத்திய தர கல்வியாளர்கள் மத்தியில கொஞ்சம் திமுகவுக்கு செட்பேக்கை ஏற்படுத்திச்சு. திமுகவுக்கு நிறைய செட்பேக் இருக்கு. ஊழல் வழக்குகள், இயலாமை, அதிகாரங்களில் அத்துமீறி போகிறது, வாயை உளறக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள், பொன்முடி, அதே போன்று பெரியசாமி, அதே போன்று துரைமுருகன், இவங்கள்லாம் ஏடகுடமாக பேசுறது ரொம்ப 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 செட்பேக்கை ஏற்படுத்தியிருக்கு. அதை நாம் பார்க்கலாம். இப்போ அண்ணாமலைக்கு நாம் பார்க்கணும்னா, இந்த 18% எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா 3% அவங்க அதிகமான கொஞ்சம் வாக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் இந்த முறை இருக்குங்கிறத பிரசாந்த் கிஷோர் அல்ல நாமளே சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தா, எப்பவுமே பொலரைஸா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இந்து என்கின்ற அந்த வாக்குகள் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எப்பவுமே கிடைக்கும். அது அவருடைய ஒரு நட்சத்திர கேண்டிடேட். அப்ப பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு அவங்க விட்டுருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பாருங்க, பொன் ராதாகிருஷ்ணன், ராதிகா சரத்குமார், நெய்னார் நாகேந்திரன், அண்ணாமலை, இதே போன்று கருப்பு முருகானந்தம்,
டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளைத்தான். அதே மாதிரி அவருடைய கூட்டணி கட்சியில ஜான் பாண்டியன், அதே போன்று நம்முடைய பச்சை முத்தையா அவர்கள், அதே போல் யாதவ மகாசபை அந்த அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய தேவநாதன் யாதவ், பால் கனகராஜ், இப்படி எல்லா முகங்களும் இந்த 23 டிக்கெட்ல சார்ந்தும் எல்லாம் பெருசா இருக்காங்க. இப்ப இந்த 18 ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய 3% மற்ற இந்த ஜான் பாண்டியனுக்கு பல்லர் சமூகத்தினுடைய வாக்குகள், பருவகுல உடையார் சமூகத்தை சேர்ந்த தேவேந்திர இவரு நம்ம அவர் பேர் என்னது பருவகுல உடையாரை சேர்ந்த நம்ம ஐயா பாரிவேந்தர், ஜான் பாண்டி, இவர்கள் எல்லோருக்கும் அந்த வாக்கு வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அண்ணாமலை 12% பெறுவதற்கான காரணம் பாமகவினுடைய வாக்கு வங்கிகள் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று முதலியார்களுடைய வாக்கு வங்கி இருக்கின்றது. அதே போன்று இந்த மாதிரி எல்லா வாக்கு வங்கிகளும் சேர்ந்துதான் அவருக்கு 12% இருக்கும். இப்ப பிஜேபி மட்டும் 12% பெறுமா அப்படின்னா 12ஓ 13ஓ அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. உதாரணத்திற்கு நீங்க பாருங்க, ஒரு 0.5% 1/4% ஓட்டு தேவநாத யாதவுக்கும், அதே மாதிரி இவரு நம்முடைய சண்முகத்துக்கும், அதே போன்று மற்ற எல்லாருக்கும் பாரிவேந்தர், அதே மாதிரி ஜான் பாண்டியன், எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு 0.5% 1/4%, ஏசி சண்முகம் இவர்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1/4% 1/2% சேர்ந்தாலும் அது ஒரு 2லிருந்து ஒரு 3% கிடைக்கும் அவங்களுக்கு. அதே போன்று பிஜேபியுடைய வாக்கு ஒரு 3.5% வைங்களேன், ஒரு 5.5%, 5% வச்சுக்கிடுவோம். இது அல்லாம அவர்கள் கிடைக்கிற 5% தாண்டி பிஜேபி எத்தனை சதவீதம் பெறப்போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுல நட்சத்திர வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற ராதிகா சரத்குமார், அவருக்கு எதிர்த்து பிரபாகரன், விஜய் பிரபாகரன் நிற்கிறார். அந்த இடத்துல மனிஷ் தாக்கூர் நிற்கிறார், நாயுடு சமூகத்துடைய வாக்களை வைத்து. இது மாதிரி சில இடங்கள்ல பால் கனகராஜ் இங்கே நிற்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, கருப்பு முருகானந்தன், நயினார் நாகேந்திரன், இப்படி நட்சத்திர வேட்பாளர்கள் தங்களுக்கென்று சில செல்வாத்தை பெற்றிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், இவர்கள் எல்லாம் எடுத்துக்கிடணும். இதுல டிடிவி தினகரனுடைய அமமுக 6% வாக்களை வைத்திருக்கிறது. பன்னீர்செல்வம் தனக்கென ஒரு வாக்குகளை வங்கித்திருக்கிறார். பாமக தனக்கென வாக்குகளை வைத்திருக்கிறது, அதாவது அன்புமணியுடைய மனைவி சௌமியா. இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த 12% 16% வரும். இதுல எத்தனை சதவீதம் பிஜேபி ஓட்டு அப்படிங்கறத நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்தா தான் நாம பார்த்து சொல்ல முடியும். அதிகமான வாக்களை இந்த முறை கண்டிப்பா பெறக்கூடிய வாய்ப்பு டிடிவி தினகரன் வெற்றி பெறலாம். வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேனி தொகுதியில. அதுல அவர் பெரியகுளம் தொகுதியில ரொம்ப பரிச்சயமான வேட்பாளர், ரொம்ப முக்கியமான வேட்பாளர் கூட. ராமநாதபுரத்துல சமூக வாக்குகள், மறவர் சமூகத்தின் வாக்குகள், யாதவ சமூகத்தின் வாக்குகளை பெறுவதற்கு ஓபி பன்னீர்செல்வத்திற்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக அவர்கள் தாராளமாக சில உதவிகளையும் செய்து வருவதாகவும் செய்தியினுடைய பார்க்கிறோம். அதே மாதிரி சௌமியா அன்புமணி அவர்களும் வன்னியர்களுடைய வாக்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தன்னுடைய மறவர் சமூக வாக்குகளை நிச்சயமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மற்றும் நாடார் சமூக வாக்களை பெறுவார். அண்ணாமலை கொங்கு மண்டலத்திலே பெறுவார். இவ்வளவு வேட்பாளர்களும் பெறுவார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பால் கனகராஜோ, தமிழிசை சவுந்தரராஜனோ, மனோஜ் அவர்களோ பெரிய அளவுக்கு வாக்களை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் சொன்ன இந்த வேட்பாளர்கள் சாதி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பெரிய வாக்குகளை அவர்கள் ஓரளவுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் பாமக பெல்ட்ல எந்த ஓட்டுமே அவர்களுக்கு கிடைக்காது. பிஜேபிக்குன்னு வாக்கு இல்லை. அதே மாதிரி தென்பகுதியிலேயோ மதுரை போன்ற பகுதிகளிலேயோ பாமகவுக்கு எதுவுமே கிடைக்காது. போன தடவைல திண்டுக்கல்லாம் கொண்டு நிறுத்தினா திலகபாமாங்கிற ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, அவங்க என்ன ஓட்டு வாங்க போறாங்க? அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. உண்மையிலேயே இத்தனை பண பலமும் அதிகார பலமும் எல்லாம் கொண்டுதான் இந்த 10% அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி 12%. ரெண்டாவது மிக முக்கியமாக இந்த முறை திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எடப்பாடியை ஒரு பலமான சக்தியாக பார்க்காதனால ஒரு சாஃப்ட் கார்னர் ஹிந்துத்துவ வாக்களாக பார்க்கக்கூடிய பிராமணர்கள் எப்போதுமே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க அண்ணா திமுகவுக்கும் இருந்தாங்க கடந்த காலத்துல. ஏன்னா திமுக எதிர்ப்புனால இப்ப அந்த வாக்குகள் நிச்சயமாக
அதிமுகவிலிருந்து முழுமையாக பிஜேபி பக்கம் திரும்பும். முதலியார் சமூகத்தினுடைய வாக்கள் திரும்பும். சைவ பிள்ளைமார்கள் வாக்கள் திரும்பும். இது அல்லாம மற்ற பிஜேபி ஹார்ட்கோர் ஹிந்துத்துவா மனநிலை இருக்கிறவங்க எல்லாம் யாதவர்களாக இருந்தாலும் சரி, நாடர்களாக இருந்தாலும் சரி, செட்டியார்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு சமூகங்கள், முக்குளத்தோர் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிஜேபி இந்த முறை பெறும். அது ஒரு 2% இருக்கலாம். ஏன்னா இடபிள்யூஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லாம் கொடுத்தனால அதுவும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் மோடி வரப்போறாங்கிற எண்ணமும் வாய்ப்பு பெருசா உண்டு. அது போக சாதிய தலைவர்கள் வாக்குகளும் உண்டு. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க 10% மேல எடுக்கலாமே தவிர இதுக்கு அப்புறம் அவங்க பெருசா எடுக்கிறது ஒண்ணு இல்லை. இது பெர்மனண்டா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எடுக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு நிரந்தர வாக்கு வங்கியாக அதிமுக கொண்ட திமுக மாதிரி 40%, 38% நிச்சயமாக இது நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கி அல்ல. அண்ணாமலைங்கிற ஒரு இளைஞர் இப்பொழுது பேசுகிறாருங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த கொங்கு பெல்ட்ல அவங்க ஓட்டு போடலாமே தவிர மற்றபடி அது நிரந்தர வாக்கு இல்லை. நாளைக்கு பிஜேபி ஆட்சி இழந்தா அந்த வாக்கு வங்கி இருப்பதற்கான சாத்தியம் 100% கிடையாது. அண்ணாமலை மாற்றப்பட்டு எல்முருகன் மாதிரி தலைவர் வந்தால் 100% வாக்குகள் கிடையாது. கடந்த முறையே நீங்க பாருங்க, தேவேந்திர குல வாக்குகள், நான் தேவேந்திரன் நரேந்திரன்லாம் சொன்னாலும் கூட அந்த லிஸ்ட்டை பார்த்தா தேவேந்திர குல வேளாளர்கள் என்கின்ற மல்லர் சமூகத்தினுடைய வாக்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போயிருக்கிறத நாம பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அதுல 50% கிறிஸ்தவ பல்லர்கள் இருக்கிறார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அவர்கள் நிச்சயமாக வாக்களிப்பதில்லை. மீதி இருக்கக்கூடிய 50%த்துல பாதி பேர் எல்லா கட்சிக்கும் இருக்கிறாங்க. திமுக இருக்கிறாங்க, அதிமுகவுக்கு இருக்கிறாங்க, பிஜேபி கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொலரைஸ் அப்படிங்கிறதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் அது கிறிஸ்தவ வாக்குகளுக்கு எதிராக ஹிந்து மக்கள் ஓரளவுக்கு பொலரைஸ் ஆயிருக்கிறாங்க. அது கேரளா பார்டர்ல 1980 ராமகோபனால ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கப்பட்ட மாநிலம். இந்த முறை தொழில் வளர்ச்சி ரொம்பவே நாசமடைந்த நிலையில திருப்பூர், நாமக்கல், கோவை, ஈரோடு, சேலம் போன்ற இடங்கள்ல பெரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. திருப்பூர்ல கூட எக்ஸ்போர்ட் விவகாரம்லாம் மாறி இருக்கிறது. இதெல்லாம் அவங்க பெரிய அளவுல ரோல் பண்ணுவாங்கன்னு நான் நம்பல. இருந்தாலும் எந்த அடிப்படையில பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறத கேட்போம். ஆக மொத்தத்துல ஒரு நரேட்டிவ் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிஜேபிக்கு ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும், அது நிரந்தரமான வாக்கு வங்கி அல்ல, பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் அவங்க எந்த தொகுதியும் பிடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பதுதான் நமது கணிப்பாக இருக்கிறது. இதை வைத்து 2026 அவங்க பார்கெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை இந்த முறை ஆட்சி போயிட்டுன்னா அதுவும் பெருசா நடக்காது. இதுதான் தமிழ்நாட்டுடைய கள நிலவரமாக இருக்கின்றது. நன்றி.